பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாடு வரும்போது நிபந்தனைகள் ஏதும் போடுவீர்களா? போட்டு பாருங்க, பயமா அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் கேட்டிருந்தார். பயம்னா திமுகவுக்கு என்னன்னே தெரியாது. வேலூர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ளார். இதனிடையே அமித்ஷா வருகையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டனு கூட பயம்னா என்னன்னு தெரியாது. அந்த அளவிற்கு திமுக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு இந்த இயக்கம் மிகப்பெரிய இயக்கமாக இன்றைக்கு 75 ஆண்டுகளையும் கடந்து இன்றைக்கு ஓங்கி நிற்குதுன்றா. திமுக எதை பார்த்தோம், யாரை பார்த்தோம், எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத ஒரு மாபெரும் இயக்கம். அதற்கான தலைவர் தான் இன்றைக்கு மிசாவையே பார்த்த மிசா நாயகர், இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான தலைவர் இருக்கும் வர நாங்கள் மோடிக்கு இல்லை, அமித்ஷா இல்லை, எந்த ஷாவுக்கும் பயப்படாத திமுக. சென்னையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற பிரதமர் மோடியினுடைய பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகள் விதித்தது. இது விஜய் மறந்துடக்கூடாது. பாஜகலாம் திமுகவை பார்த்து அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டு பிரதமருக்கு திமுக பேரை கேட்டாலுமே ஆட்டம் கொடுத்து ஆடி போய் நின்று இருக்காரு. அது மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி. போய் வேணுமானா அமித்ஷா கட்டிய மோடி கட்டியும் கேட்டுப்பார். திமுகனா என்னான்னு அவர் சொல்லுவார். திமுகவை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் திமுகவை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய எதிர்கட்சிகளும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது.